Hello guys, நான் ராகுல். Being a nature enthusiast and wildlife photographer for these many years, நான் ரீசெண்டாக கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு பார்ட்டான நெல்லியம்பதிக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்காக போயிருந்தேன். அப்போ நான் சைட் பண்ண வைல்ட் லைஃப்ஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்க. நம்ம டிராவலில் சேலம்ல இருந்து மிட் நைட் ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் லேட்டாக தான் புரிஞ்சுது நம்ம ஏர்லியாக கிளம்புனது தான் பெரிய மிஸ்டேக்னு. ஏன்னா நெல்லியம்பதி என்ட்ரு ஆகிறப்போ போத்துண்டி டேம் செக் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அது மார்னிங் 7 AM தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாம் அங்கே 5 AM போனதுனால ஒரு 2 hours செக் போஸ்ட்லயே வெயிட் பண்ற மாதிரி ஆகிடுச்சு. சரி டைம் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 2 hours நல்லா உறக்கத்தையும் அங்க போட்டாச்சு. ஸோ நீங்களும் வரீங்கன்னா 7 AM அப்புறம் போத்துண்டி செக் போஸ்ட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. செக் போஸ்ட் ஓபன் பண்ண உடனே நாம வந்து இந்த இடம் தான் போத்துண்டி டேம் வியூ பாயிண்ட். நெல்லியம்பதி ஃபாரஸ்ட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்டாப் போட்டதும் இந்த போத்துண்டி டேம்ல தான். இந்த டேம் நெல்லியம்பதியோட ஃபுட் ஹில்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கு. ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக சொல்லணும்னா போத்துண்டி டேம்ல இருந்து தான் லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி இந்த ஓப்பனான ரிசர்வயர்ல இருந்து டென்ஸான ஃபாரஸ்ட், ஹில்ஸ், மிஸ்ட்னு ஃபைனலாக வெஸ்டர்ன் காட்ஸோட அந்த ஃபுல் பியூட்டியான லேண்ட்ஸ்கேப்க்கு மூவ் ஆகும். இங்கே அது மட்டும் இல்லாமல் ஜிப் லைன், ஸ்கை சைக்கிளிங், ரோப் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இருக்கு. இங்கே வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஜூன் டு செப்டம்பர் ஜென்ரலாகவே மான்சூன் சீசன். ஸோ ஃபாரஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே சைடில் நல்ல மழை இருக்கும். ஸோ அதனால இங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வரும்போது வெதர் ஃபோர்காஸ்ட் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. நெல்லியம்பதிக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்காக விசிட் பண்ண பெஸ்ட் சீசன் எதுன்னு கேட்டால் அக்டோபர்ல இருந்து மே வரைக்கும் நல்ல டைம்னு சொல்லுவேன். நல்ல சைட்டிங்ஸும் இருக்கும். அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் ஃபாரஸ்டே ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருக்கும். அந்த டைம்ல வெதரும் பிளசண்டா இருக்கனால லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கு பர்ஃபெக்டா இருக்கும். மார்ச் டு மே கொஞ்சம் வார்மா இருந்தாலும் ஏர்லி மார்னிங்ஸ்ல பேர்டிங்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ஆக்டிவிட்டி அப்சர்வ் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்கு. ஜூன் டு செப்டம்பர் நல்ல மழை இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நல்ல ஹெவி ரெயின் இருக்கிறதுனால இந்த கேரளா சைட்ஸ்ல லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வரும்போது வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்துட்டு வாங்க. நீங்களும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா கேமரா, லென்ஸ், ஹை அண்ட் கியர்ஸ்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்பீங்க. ஆனால் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்கள் பேஷன்ஸ் தான். ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கு பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வைல்ட் லைஃப்பை ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது நம்ம எப்பயுமே சேஸ் பண்ணக்கூடாது. சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்கும் நமக்கும் அந்த ஒரு மொமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். அப்படி தான் நம்ம இங்கே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சு. அதுதான் இந்த லைன் டெய்ல்டு மெக்காக். பொதுவாகவே இந்த லைன் டெய்ல்டு மெக்காக்லாம் வைல்ட் லைஃப்ல பார்க்கறது ஜஸ்ட் ஒரு வைல்ட் லைஃப் சைட்டிங் மட்டும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட ஏன்ஷியன்ட் லீனேஜ் ரெப்ரசென்ட் பண்ற ரொம்ப யூனிக்கான பிரைமேட் ஸ்பீஷஸ்ல இதுவும் ஒன்று. சோகம் என்னன்னா இந்த லைன் டெய்ல்டு மெக்காக்ஸ்லாம் இப்போ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ்ல இருக்கு. இந்த ஸ்பீஷஸை அதோட நேச்சுரல் ஹேபிடேட்ல டாக்குமெண்ட் பண்ணது ரொம்பவே ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம கார் நிறுத்தி இருக்கிறத பார்த்துட்டு அந்த காரும் ஸ்டாப் பண்ணி போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்மளும் கிளம்பிட்டோம். போற வழியில இந்த ஒரு வியூ பாயிண்ட்ல கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம போற ரோட் ஃபுல்லாவே நல்ல மிஸ்ட் கவர் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி போட்டோகிராஃபி பண்றதை நோட்டீஸ் பண்றேன். நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ற வரைக்கும் ஓகே தான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஜோனானு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெல்லியம்பதி ஏரியால லேண்ட்ஸ்லைட்ஸ் ரொம்ப அதிகமாவே நடக்கும். நம்ம இப்ப அப்படியே நிமாரா ஜங்ஷன் வந்துட்டோம். இந்த ஜங்ஷன்ல லெஃப்ட் எடுத்தா புளியம்பாரா, ரைட் எடுத்தா நூறடி ஜங்ஷன். நம்ம இப்ப நூறடி ஜங்ஷன் தான் போக போறோம் அப்படின்னு நினைச்சுதான் ரைட் எடுத்தோம். ஆனா திடீர்னு ஒரு கால் வந்துடுச்சு. நூறடி ஜங்ஷன் போகாதீங்க, புளியம்பாரா வாங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே காரை திருப்பி புளியம்பாராக்கே போக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் சொல்ல மறந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ், நெல்லியம்பதியில் நிறைய ஆஃப் ரோட் சஃபாரிஸ் அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே இருக்கிற ஆரஞ்ச் அண்ட் வெஜிடபிள் ஃபார்ம் ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். புளியம்பாராக்கு வாங்கினா அவ்வளோ அவசரமாக நமக்கு கால் பண்ண நம்ம ஃப்ரெண்டு ரூம் புக் பண்ண தாங்க கூப்பிட்டுருக்காரு. நம்ம ரூம்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தப்போ பக்கத்து ஃபாரஸ்ட்டில் சைட் பண்ணது தாங்க இந்த அழகான டஸ்கர். நெல்லியம்பதி பற்றி பேசும்போது சில்லி கொம்பனோட கதையை மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் 20 வருஷத்துக்கு மேலே நெல்லியம்பதி சரௌண்டிங்ஸில் சுற்றிட்டு இருக்க ஒரு வைல்டு டஸ்கர் தான் இந்த சில்லி கொம்பன். ஆனா மத்த வைல்டு எலிஃபென்ட்ஸ் மாதிரி அவனோட பிரசன்ஸ் லோக்கல்ஸ்க்கு எப்பவுமே ஒரு த்ரெட்டாவே இருந்தது கிடையாது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா நெல்லியம்பதி மக்களுக்கு அவன் ஒரு காட்டு யானை இல்ல, அவன் நம்ம ஊர் யானை மாதிரி அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டான். அவனோட ஃபேவரட்டான ஜாக் ஃப்ரூட் அண்ட் மேங்கோ சீசனுக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து நெல்லியம்பதி பக்கம் வரது அவனோட ஃபேவரட்டான ரொட்டீனாவே இருந்துச்சு. அவனுக்கு சில்லி கொம்பன்னு பேர் வந்ததுக்கு காரணம் அவனோட தந்தம் பார்க்க ரொம்ப தின்னா சில்லி மாதிரியே, அதாவது மிளகா மாதிரியே இருக்கிறதுனால அவனை எல்லாரும் செல்லமா சில்லி கொம்பன்னு கூப்பிடுவாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட் மே 2026 பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு வாய்க்கால்ல விழுந்து சில்லி கொம்பன் இறந்துட்டான். அவனோட லாஸ் நெல்லியம்பதி லோக்கல்ஸ்க்கு ஒரு பெரிய எமோஷனல் லாஸாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
அதனால தான் பர்சனலா எனக்கு சில்லிகொம்மனோட ஷார்ட்ஸ் வெறும் போட்டோகிராஃப் மட்டும் இல்ல, அது இந்த என்டையர் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃபை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு டாக்குமெண்ட்ரினே சொல்லுவேன். ஸோ சில்லிகொம்மனை பார்த்துட்டு அப்படியே டுவர்ட்ஸ் நூரெடி ஜங்ஷன் கிளம்பிட்டோம். நூரெடி ஜங்ஷன் இங்க ஒரு பிரைமான பிளேஸ், நிறைய ஷாப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்படியே நூரெடி ஜங்ஷன்ல இருந்து இந்த டீ பிளான்டேஷனுக்குள்ள டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தப்போ தான் இந்த பஸ் அங்க நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம். நான் கூட ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நினைச்சேன், ஆனா பக்கத்துல போனாதான் தெரியுது இந்த பஸ் டிரைவர் நாங்க வரதை முன்னாடியே நோட் பண்ணி இந்த ஸ்பேஸ்ல நம்ம போகிறதுக்கு நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு. சே, என்ன மனுஷயா. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு ஃபைனலாக வந்துட்டோம். இதில் நம்ம இப்போ ரைட் எடுத்தால் கரடிங்கிற ஏரியாவுக்கு போகிறோம். நம்ம இந்த கரடிங்கிற பிளேஸ்க்கு போகிறதே ஒரு முக்கியமான பேர்டை ஸ்பாட் பண்ணுறதுக்கு தான். போகிற வழியில் இந்த லேக் பார்ப்பீங்க. இந்த லேக்கில் நிறைய டைம் லெப்பர்ட்ஸை ஸ்பாட் பண்ணுற அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் போகும்போது ஒன்றும் இல்லை. ஃபைனலாக அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணி நான் முதல்ல சொன்னேனே அந்த ஒரு மொமெண்ட் அது மறுபடியும் கிடைக்குமான்னு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு அந்த காட்டில் சுற்றுனதுக்கு அப்புறம் அந்த ஒரு மொமெண்ட் கிடைச்சதுங்க. அப்படி நான் ஸ்பாட் பண்ணது தான் இந்த கிரேட் இண்டியன் ஹார்ன்பில். நெல்லியம்பதியில் கிரேட் இண்டியன் ஹார்ன்பில்லை பார்க்கும்போது அதோட மேசிவான பீக் அண்ட் பிரைட் எல்லோ ஆரஞ்சு கேஸ்க் தான் எல்லாரோட அட்டென்ஷனை ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணும். வெஸ்டர்ன் காட்ஸோட ஐகானிக் பேர்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ்க்கு இதை சைட் பண்றது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சொல்லுவாங்க. இந்த பேர்டோட ஃபிளைட்ல இந்த பேர்டை ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே ஈஸி. அதோட பெரிய விங்ஸ் பறக்கும் போது கிரியேட் பண்ற யூனிக்கான விங் பீட் சவுண்ட்னால சில நேரங்கள்ல இந்த பேர்டை பார்க்கற முன்னாடியே அதை வரதை கேட்க முடியும். ஹார்ன்பில்ஸோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதோட லாயல்ட்டி தான். இது ப்ரீடிங் பண்ற அந்த பேர் கூட ரொம்ப லாங் டேர்முக்கு சேர்ந்து இருக்கும். ஃபீமேல்ஸ் நெஸ்ட்டை பார்த்துக்கும், மேல்ஸ் ஃபுட் கொண்டு வரும். அண்ட் இது பொதுவாகவே மோனோகாமஸ்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பார்ட்னர் மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்ணி அது கூட லாங் லாஸ்டிங்கா லாயலா இருக்கும். சே, என்ன மாதிரியான பரவாயில்ல. அப்படி நம்ம ஹார்ன்பில்லோட ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு புளியம்பாறையில நாம எடுத்திருக்க ரூமுக்கு வந்துட்டோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்ததுனால சிம்பிளாவே ஒரு ரூமை பார்த்தோம். எங்க 4 பேத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் நெல்லியம்பதியில ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஹோட்டலோட பேரு ஃபேமிலி ஹோட்டல். இது ஒரு முக்கியமான ஜங்ஷன்ல இருக்கிறதுனால வைஃபை சின்ன சின்ன கடையெல்லாம் பக்கத்திலே இருக்கும். எங்க ரூமுக்கு பேக் சைட்லேயே கிரேஸ் ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சு. அதுல ஃபுட் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு பிளேஸ்க்கு பிளான் பண்ணோம். அதுதான் இந்த விக்டோரியா. நாங்க நைட் டைம் வைல்ட் லைஃப் ஸ்பாட் பண்ண போறோம்னு சொன்னப்பவே எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஸ்பாட் பண்ணணும்னு ஒரு கட் ஃபீல் இருந்துச்சு. ஸோ லோக்கல்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க வந்த இடத்துல நான் நினைச்ச மாதிரியே கிளம்பி ஒரு 5 மினிட்ஸ்ல என் கண்ணில் ஏதோ ஒன்று தெரியற மாதிரி இருந்துச்சு. ஸோ காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு என்னன்னு போய் டார்ச் அடிச்சு பார்த்தோம். பார்த்தா ஒரு பெரிய டஸ்கர். பார்க்கவே அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நாங்க டார்ச் அடிச்சதுல டஸ்கர் கடுப்பாகி எங்களை சார்ஜ் பண்ண ரெடி ஆகிட்டான். அப்படியே ரோட பிளாக் பண்ண மேலே ஏறி வர ட்ரை பண்ணப்போவே இதை நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டக்குன்னு அந்த இடத்த காலி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நைட் டைம்ல நீங்களும் வைல்ட் லைஃப்ல டிரைவ் பண்ண போறீங்கன்னா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் டிரைவ் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு டிரைவிங் கூடவே வைல்ட் லைஃப் பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அது இல்லைன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கான்ஃபிளிக்டை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். போற வழியில இந்த வைல்டு போரும் இந்த சாம்பார் டேரும் ஸ்பாட் பண்ணோம். ஃபைனலா எல்லாத்தையும் பார்த்துட்டு புளியம்பாறை ஜங்ஷனுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அன்டைம் ஆனதுனால இதுக்கு மேல செக் அவுட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம கீழே போத்துண்டி டேம் செக் போஸ்டும் லாக் பண்ணிருப்பாங்க. ஸோ நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்புறோம் கைஸ். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த நெல்லியம்பதி vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஜஸ்ட் vlog மட்டும் இல்ல, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பத்தின பேசிக்ஸும் சொல்றதுனால நீங்க வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பிகினரா இருந்தா இந்த vlog உங்களுக்கு எங்கேஜிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இதுல என்னோட எல்லா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி ஷார்ட்ஸும் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே, அடுத்த vlogல பார்க்கலாம்.